Dear children, நம்ம இந்த வீடியோல ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி delete பண்றதுன்னு பார்க்க போறோம். அதான் deleting elements from a list. இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை delete பண்றதுக்கு இங்க 4 ways இருக்கு. First del statement, second remove of function, third pop of function, fourth clear of function. இப்போ இந்த del statement யூஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சிங்கிள் எலிமெண்ட் delete பண்ணாலும் delete பண்ணிக்கலாம். இல்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் delete பண்ணாலும் delete பண்ணிக்கலாம். இல்ல ஹோல் லிஸ்டையும் delete பண்ணாலும் நம்ம இந்த del statement யூஸ் பண்ணி delete பண்ணிக்கலாம். இப்போ இந்த del statement நம்ம யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இல்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் delete பண்ணா அந்த எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியாம எப்படி லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை delete பண்றது? இப்போ லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியாம லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை delete பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் remove of function. இப்போ இந்த remove of function யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோடைய நேம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த del ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலிமெண்ட்டை delete பண்ணணும்னா கம்பல்சரியா அந்த பர்டிகுலர் எலிமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த remove of function யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த எலிமெண்டோட நேம் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், remove of function யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை delete பண்ணிக்கலாம். இப்போ del ஸ்டேட்மெண்ட் இருக்கும், remove of functionக்கு ஒரு ஸ்மால் டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். இங்க என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட். இந்த மை லிஸ்ட்டை 9 எலிமெண்ட்ஸோட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் del ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த மை லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் delete பண்ண போறேன். இப்போ இந்த மை லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜெயின்னு ஒரு ஸ்ட்ரிங் எலிமெண்ட் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் எலிமெண்ட்டை delete பண்ண போறேன். இப்போ ஒரு சிங்கிள் எலிமெண்ட் delete பண்றதுக்கு நம்ம del அடுத்து ஸ்பேஸ் கொடுத்து எந்த லிஸ்ட்ல இருந்து delete பண்ண போறோமோ அந்த லிஸ்டோட நேம், என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட். அடுத்தது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி நம்ம எந்த எலிமெண்ட் delete பண்ண போறோமோ அந்த எலிமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஜெயோட இண்டெக்ஸ் வேல்யூ 3, 12 ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 0, அடுத்தது 1 2 3. ஜெய் ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ 3. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி கொடுக்குறோம். இப்போ இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த ஜெய் இந்த லிஸ்ட்ல இருந்து delete ஆயிருக்கும். இப்போ மை லிஸ்ட் கொடுத்தா நம்மளுடைய அந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் delete ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரிமைனிங் இந்த ஜெய் தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் delete பண்ணோம். இப்போ எப்படி இந்த லிஸ்ட்ல இருந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் delete பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு del அடுத்தது எந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம எலிமெண்ட்ஸ் delete பண்ண போறோமோ அந்த லிஸ்ட் நேம், இங்க என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட். அடுத்தது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டு எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் 43ல இருந்து 34 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸை delete பண்ண போறேன். ஸோ இந்த 43யோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 1. அடுத்தது எண்டிங் இண்டெக்ஸ் கோலன் கொடுத்து எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். எப்பவுமே எண்டிங் இண்டெக்ஸ் எடுக்கும்போது எண்டிங் இண்டெக்ஸ் -1 எடுத்துக்கும். ஸோ நம்ம 3 டைரக்டா கொடுத்தோம்னா இப்போ 34ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 3 டைரக்டா கொடுத்தா 3 - 1 2 ஆகும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் delete ஆகும். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும்னா 3 + 1 4 கொடுக்கணும். இப்போ 4 கொடுத்து க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ் delete ஆயிருக்கும். இந்த 3 எலிமெண்ட்ஸும் delete ஆகும். இப்போ மை லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 3 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க இருக்காது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 12 இருக்கு. அடுத்து இந்த 3 எலிமெண்ட்ஸும் இல்ல, 34 வரைக்கும் இல்ல. அடுத்தது நெக்ஸ்ட் 4 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் remove of function யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் delete பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த del ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இந்த எலிமெண்ட்ஸ் delete பண்ணா நமக்கு கம்பல்சரி இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியணும். இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், remove of function யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ remove of function எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட் நேம் கொடுக்கணும். என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட் டாட் ஆப்ரேட்டர் கொடுத்து அடுத்து இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். எப்பவுமே ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய லிஸ்ட் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். இங்க என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் remove of என்ன பண்றோம், ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ்குள்ளாடி என்ன வேல்யூ ரிமூவ் பண்ண போறோமோ அந்த வேல்யூவை டைரக்டா கொடுத்துக்கலாம். இங்க இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க வேண்டாம், டைரக்டா வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க 90 ரிமூவ் பண்ண போறேன்னா 90 இங்க கொடுக்குறேன். இப்போ 90 இந்த லிஸ்ட்ல இருந்து delete ஆயிருக்கும். இப்போ மை லிஸ்ட் கொடுத்தேன்னா என்னோட லிஸ்ட்ல 90 இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா 90 இங்க delete ஆயிருக்கு, 90 இந்த லிஸ்ட்ல கிடையாது.
பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த லிஸ்ட்ல உள்ள ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், இல்ல ஆர்குமெண்ட் கொடுக்காமலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா எதை ஆர்குமெண்டா கொடுக்கணும்னா, எந்த இண்டெக்ஸோட எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போறோமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா இதுல தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் நமக்கு ரிமூவ் ஆகும். இப்போ எந்த இண்டெக்ஸுமே நம்ம கொடுக்கலனா, இப்போ எம்டியாவும் கொடுக்கலாம். எம்டியா கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். அதான் பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், அந்த எலிமெண்டோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் வேல்யூ தெரிய வேண்டாம். பட் பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கம்பல்சரியா இண்டெக்ஸ் வேல்யூ தெரியணும். இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்றோம். எந்த இண்டெக்ஸும் கொடுக்கலன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸை டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நேம் கொடுக்குறோம். என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட். இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டாட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும், டாட். என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் பாப்-ஆஃப். இப்போ இங்க ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். இப்போ ஆர்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ எந்த இண்டெக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் நீங்க டெலீட் பண்ண போறீங்களோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் இங்க கொடுக்கணும். இப்போ இங்க 0 கொடுத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் டெலீட் ஆகும். இப்போ 1 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் டெலீட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாப்-ஆஃப் 1 கொடுத்தா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 778 இருக்கு, இது டெலீட் ஆயிரும். அந்த எலிமெண்ட்டையும் சேர்த்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிச்சோ அந்த எலிமெண்ட்டை நமக்கு இங்க காமிக்கும். இப்போ நம்ம லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா, மை லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எலிமெண்ட் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா 778 டெலீட் ஆயிடுச்சு, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் தான் இங்க காமிக்குது. இதே பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம இந்த ஆர்குமெண்ட் கொடுக்காம டைரக்டா பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இப்போ மை லிஸ்ட் டாட் பாப்-ஆஃப். இப்போ நான் இங்க எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் டெலீட் ஆகும். இப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இங்க காமிக்கும் பாருங்க. இங்க லாஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் 5 எங்க காமிக்குது. ஸோ இப்போ மை லிஸ்ட் நான் கொடுத்தேன்னா லிஸ்ட்ல ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 5 டெலீட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா லிஸ்ட்ல உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் டெலீட் ஆகும். இப்போ பாப்-ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா எந்த எலிமெண்ட் டெலீட் ஆச்சோ அந்த எலிமெண்ட்டை இங்க காமிக்கும். நெக்ஸ்ட் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்ல உள்ள ஹோல் எலிமெண்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் எந்த ஆர்குமெண்ட்ஸையுமே எடுத்துக்காது. ஸோ இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தோம்னா லிஸ்ட்ல ஹோல் எலிமெண்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணும். பட் லிஸ்ட் இருக்கும், லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கும். பட் இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா ஹோல் லிஸ்டையே டெலீட் பண்ணிடும், லிஸ்டே இருக்காது. பட் இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். நமக்கு எம்டி லிஸ்ட் இருக்கும். அந்த எம்டி லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ எலிமெண்ட்ஸ் வேணும்னா அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட் டெல் ஸ்டேட்மெண்ட் ஹோல் லிஸ்டையுமே டெலீட் பண்ணும். அதான் டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் காமிக்கிறேன். இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா லிஸ்ட்ல உள்ள ஹோல் எலிமெண்ட்ஸையுமே டெலீட் பண்ணி விட்டுரும். பட் லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும், பட் ஹோல் எலிமெண்ட்ஸையுமே டெலீட் பண்ணிடும். இப்போ என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட் டாட் கிளியர் ஆஃப். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்க. இப்போ மை லிஸ்ட் கொடுத்தேன்னா ஜஸ்ட் எம்டி லிஸ்ட் மட்டும்தான் இங்க இருக்கும். மை லிஸ்ட் கொடுக்குறேன், இங்க ஜஸ்ட் எம்டி லிஸ்ட் மட்டும்தான் இங்க இருக்கு. எம்டி லிஸ்ட் தான், அதனால தான் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் இங்க இருக்கு. இப்போ டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த லிஸ்ட்டை டெலீட் பண்ணேன்னா என்டையர் லிஸ்ட்டுமே நமக்கு டெலீட் ஆயிரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெல் என்னோட லிஸ்ட் நேம் மை லிஸ்ட். இப்போ கொடுத்தேன்னா ஹோல் லிஸ்ட்டுமே டெலீட் ஆயிரும். இப்போ மை லிஸ்ட் நான் இங்க கொடுத்தேன்னா எனக்கு இங்க எரர் காமிக்கும், ஏன்னா அந்த லிஸ்டே இருக்காது. இப்போ அதான் நேம் மை லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வருவீங்க. இப்போ இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணி விட்டுரும். லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல எலிமெண்ட்ஸ் நியூ எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த டெல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஹோல் லிஸ்ட் என்டையர் லிஸ்டையே டெலீட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த மை லிஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட் இல்லை அப்படின்னு நமக்கு இங்கே எரர் காமிக்கும். த நேம் மை லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வரும். இதான் டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட் பார்க்கலாம்.
See here, deleting elements from a list. There are two ways to delete an element from a list, is del statement and remove of function. இப்போ நம்ம லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸை டெலீட் பண்றது இங்க டூ வேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெல் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இந்த டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. See here, del statement is used to delete known elements, whereas remove of function is used to delete elements of a list if its index is unknown. இப்போ நம்ம லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ண போற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியாது, நம்ம டெலீட் பண்ண போற எலிமெண்ட்ஸ் மட்டும் தெரியும். அதோட இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் தெரியலன்னா, அதான் இஃப் இட்ஸ் இண்டெக்ஸ் இஸ் அன்னோன், இண்டெக்ஸ் தெரியலன்னா நம்ம ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதான் இங்க டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. Very very important point, the del statement can also be used to delete entire list. இப்போ whole entire லிஸ்டையுமே delete பண்றதுக்கு நம்ம இந்த delete statement யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 different forms of syntax இங்க இந்த del statement கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த del statement யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் delete பண்ணாலும் நம்ம delete பண்ணிக்கலாம். அதான் to delete a particular element. அதே டைம்ல லிஸ்ட்ல இருந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ், more than one element, அதாவது ரேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அதே டைம்ல நெக்ஸ்ட் ஹோல் லிஸ்ட், அதாவது என்டையர் லிஸ்டையும் நம்ம டெலீட் பண்ணாலும் இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இங்க 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சிங்கிள் எலிமெண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் டெலீட் பண்றதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். See here, del list. இங்க லிஸ்ட்னா எந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு சிங்கிள் எலிமெண்ட் டெலீட் பண்ண போறோமோ அந்த லிஸ்டோட நேம் இங்க கொடுக்குறோம். அடுத்தது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். இப்போ லிஸ்ட்ல இருந்து எந்த எலிமெண்ட் நம்ம டெலீட் பண்ண போறோமோ அந்த எலிமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ இங்க ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி கொடுக்குறோம். இப்போ இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். அதே இது லிஸ்ட்ல இருந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ், அதாவது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நம்ம செகண்ட் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். See here, del list. இங்க லிஸ்ட்னா எந்த லிஸ்ட்ல இருந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் டெலீட் பண்ண போறோமோ அந்த லிஸ்டோட நேம் இங்க கொடுக்குறோம். அடுத்தது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி நம்ம இண்டெக்ஸ் ஃப்ரம்னா எந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம டெலீட் பண்ண போறோமோ அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ இங்க கொடுக்குறோம். அடுத்தது கோலன் கொடுத்து எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ இங்க கொடுக்குறோம். அதான் டு டெலீட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் டெலீட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. அடுத்தது அந்த ஹோல் என்டையர் லிஸ்ட்டுமே டெலீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டெல் லிஸ்ட். இப்போ டெல் எந்த லிஸ்ட் நம்ம டெலீட் பண்ண போகிறோமோ அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் லிஸ்ட்டே நமக்கு டெலீட் ஆயிரும், அந்த லிஸ்ட்டே அடுத்து இருக்காது நமக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 4 ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸையுமே ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளாடி கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், அதான் பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த 4 எலிமெண்ட்ஸ்மே நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹியர் டெல் மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 1. இப்போ மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ண போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல தமிழ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஹிந்தி இருக்கு, அப்புறமா செகண்ட் இண்டெக்ஸ்ல தெலுங்கு, தேர்ட் இண்டெக்ஸ்ல மேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹிந்தி நமக்கு இங்க டெலீட் ஆயிரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டெலீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம், பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை தவிர ரிமைனிங் 3 வேல்யூஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மேக்ஸ், இந்த ரிமைனிங் 3 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த above எக்ஸாம்பிள் the list my subjects has been created with 4 elements. இங்க நம்மளுடைய லிஸ்ட் நேம் my subjects. இந்த லிஸ்ட்டை நம்ம 4 எலிமெண்ட்ஸோட கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்திருக்கோம், print statements shows all the elements of the list. இப்போ இந்த print statement என்ன பண்ணும், இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நமக்கு இங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கோம், del my subjects of 1 ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், டெலிட்ஸ் an element whose index value is 1. இப்போ எதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1 இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 1ல இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும், டெலீட் பண்ணும். And the following print shows the remaining elements of the list.
அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் தான் தமிழ், தெலுங்கு, மேக்ஸ். இப்போ இந்த லிஸ்ட் மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்டில் நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருந்து எப்படி மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டெல் மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாடி நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டு எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். எப்பவுமே எண்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து -1 தான் எடுத்துக்கும். இப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு டெலீட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மை சப்ஜெக்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் 0, தமிழ் 0ல இருக்கு, தெலுங்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, மேக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட எலிமெண்ட்டும் செகண்ட் இண்டெக்ஸோட எலிமெண்ட்டும் டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டெலீட் ஆயிரும். டெலீட் ஆனதுக்கு அப்புறம் மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஃபைனலா இந்த மை சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல நமக்கு தமிழ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த தமிழ் மட்டும் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்டையர் லிஸ்ட் எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். see here del my subjects. இப்போ my subjects நம்மளுடைய லிஸ்ட் நேம். இப்போ இந்த லிஸ்ட் நேம் கொடுத்தோடனே இந்த my subjects இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே என்டையர் லிஸ்ட்டுமே நமக்கு டெலீட் ஆயிரும். இப்போ பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்தோம், அந்த மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்காது, நமக்கு இங்க எரர் வரும். ஏன்னா ஃபுல் லிஸ்ட்டுமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இங்க வந்து நமக்கு பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க நமக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நேம் எரர், நேம் மை சப்ஜெக்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. இந்த மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்டே இல்லை அப்படின்னு நமக்கு இங்க ஒரு எரர் மெசேஜ் இங்க வரும். நெக்ஸ்ட் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல இந்த எலிமெண்ட்ஸ் டெலீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸா டெல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் டெலீட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் டெலீட் பண்ண முடியும், அதே டைம்ல என்டையர் லிஸ்டும் நம்ம டெலீட் பண்ண முடியும். இப்போ இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் நமக்கு கம்பல்சரியா தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இல்லைன்னா அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் நம்ம டெலீட் பண்ண முடியும். பட் என்டையர் லிஸ்ட் டெலீட் பண்றது நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரிய வேண்டாம், டைரக்டாவே டெல் லிஸ்ட் நேம் கொடுத்தா டெலீட் ஆயிரும். இப்போ நமக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் நமக்கு தெரியாது, இண்டெக்ஸ் வேல்யூஸ் தெரியாது, எலிமெண்ட்ஸ் தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸை டெலீட் பண்றதுக்கு ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, as already stated the remove of function can also be used to delete the element if the index value is not known. index value தெரியலன்னா நம்ம இந்த remove of function யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். Next point, apart from remove of function, pop of function can also be used to delete an element using the given index value. இப்போ இந்த remove of function தவிர நமக்கு pop of ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த pop of function யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த pop of function யூஸ் பண்ணியும் லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கம்பல்சரியா இண்டெக்ஸ் வேல்யூ வேணும். எந்த இண்டெக்ஸோட எலிமெண்ட் நம்ம ரிமூவ் பண்ண போறோமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு கம்பல்சரியா தெரியணும். இப்போ அந்த லிஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த 4th எலிமெண்ட், இந்த லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம டெலீட் பண்ணணும்னா டைரக்டா பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் டைரக்டா எந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்காம டைரக்டா கொடுத்தோம்னா லிஸ்ட்ல உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் நமக்கு ரிமூவ் ஆகும். லாஸ்ட் எலிமெண்ட் டைரக்டா நமக்கு டெலீட் ஆயிரும். அதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, pop of function deletes and returns the last element of a list if the index is not given. இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலனா இந்த pop of function என்ன பண்ணா லிஸ்ட்ல லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். see here the function clear off is used to delete all the elements in list. It deletes only the elements and retains the list. இப்போ இந்த clear off function என்ன பண்ணா லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையுமே டெலீட் பண்ணி விட்டுரும். லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும், லிஸ்ட்டை டெலீட் பண்ணாது, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணும். இப்போ எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, லிஸ்ட் வந்து எம்டி லிஸ்டா இருக்கும். அது நம்ம டெல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். டெல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணா ஹோல் லிஸ்டையுமே டெலீட் பண்ணி விட்டுரும், என்டையர் லிஸ்டே டெலீட் பண்ணி விட்டுரும், லிஸ்டே நமக்கு இருக்காது. பட் இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா லிஸ்ட் இருக்கும், லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கும், லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் டெலீட் ஆகும். அதான் ரிமெம்பர் தட் த டெல் ஸ்டேட்மெண்ட் டெலிட்ஸ் என்டையர் லிஸ்ட். நெக்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். see here list dot remove of element.
இப்போ இங்கே எந்த லிஸ்ட்லேருந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ் ஆஃப் அடுத்தது எலிமெண்ட். இப்போ நம்ம எப்போ இந்த ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எந்த எலிமெண்ட் டெலிட் பண்ண போகிறோமோ அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியலனா தான் நம்ம இந்த ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு எலிமெண்ட் தெரியும், அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலிமெண்ட்டை டைரெக்டாக இங்கே கொடுக்குறோம். ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திஸ்குள்ளாடி டைரெக்டாக அந்த எலிமெண்ட்டை கொடுக்குறோம். அதான் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் எலிமெண்ட். நெக்ஸ்ட் பாப் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட், இது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்கணும். அதான் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். டைரெக்டாக எலிமெண்ட் கொடுக்கக்கூடாது, அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். லிஸ்ட் எந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் நம்ம ரிமூவ் பண்ண போறோமோ அந்த லிஸ்ட் நேம் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். நெக்ஸ்ட் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் டாட் கிளியர் ஆஃப். இப்போ எந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் நம்ம கிளியர் பண்ண போறோமோ அந்த லிஸ்ட் நேம் டாட் கிளியர் ஆஃப். இப்போ இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே டெலீட் பண்ணி விட்டுரும். லிஸ்ட் எம்டி லிஸ்ட் இருக்கும் இங்க. இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கும் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 3 இன்டீஜர் எலிமெண்ட்ஸ் அப்புறம் 3 ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டோட்டலா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். இப்போ இந்த மை லிஸ்ட்ல இருக்கிற 6 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம இந்த ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். See here my list dot remove of 89. இப்போ இந்த my listல நமக்கு 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து 89 ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டாட் ரிமூவ் ஆஃப் 89. இப்போ 89 நம்ம ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த my லிஸ்ட்டை நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். இப்போ பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த 89 தவிர ரிமைனிங் 5 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த 89 தவிர ரிமைனிங் 5 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த above example my list has been created with 3 integer and 3 string elements. The following printf statement shows all the elements available in the list. அதுக்கு அடுத்து printf function கொடுத்திருக்கோம். இந்த printf function என்ன பண்ணும், இந்த my listல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணி இங்க காமிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் my list dot remove of 89 deletes the element 89 from the list and the print statement shows the remaining element. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற 89 நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்றதுக்கு அப்புறம் ரிமைனிங் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 எலிமெண்ட்ஸையும் என்ன பண்ணும், இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணி நமக்கு இங்க காமிக்கும். அதான் and the print statement shows the remaining elements. நெக்ஸ்ட் பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்ல லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம டெலீட் பண்ணா இங்க எந்த ஆர்குமெண்ட்டும் நம்ம கொடுக்க கூடாது. ஜஸ்ட் பாப் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொடுக்கணும். இப்போ இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது இது என்ன பண்ணா, அந்த எலிமெண்ட்டை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மை லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் ஒன் மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு 34 இருக்கு. இந்த 34 நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்க 34 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள லிஸ்ட்டை நம்ம இங்க பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். இப்போ 34 இந்த லிஸ்ட்ல இருந்து நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க காமிக்குது. ரிமைனிங் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 4 எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த above code pop off function is used to delete a particular element using its index value. இப்போ நம்ம இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை அதோட இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி டெலீட் பண்ண முடியும். As soon as the element is deleted, the pop off function shows the element which is deleted. அதே டைம்ல இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நம்ம எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிச்சோ அந்த எலிமெண்ட்டை நமக்கு காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 34 இருக்கு. இந்த 34 டெலீட் ஆச்சு. அந்த எலிமெண்ட்டை நமக்கு இங்க காமிக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, the pop off function shows the element which is deleted. Next important point, pop off function is used to delete only one element from a list. இப்போ இந்த பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் அதே ஒரு டைம்ல நம்ம டெலீட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி டெல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் நம்ம ஒரு டைம்ல டெலீட் பண்ணிக்கலாம். அதான் ரிமெம்பர் தட் டெல் ஸ்டேட்மெண்ட் டெலிட்ஸ் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம். பட் லிஸ்ட் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம அந்த லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஹோல் என்டையர் லிஸ்ட்டுமே நமக்கு டெலிட் ஆயிரும். மை லிஸ்ட் டாட் கிளியர் ஆஃப் இப்போ என்ன பண்ணும், மை லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் டெலிட் ஆயிரும். அந்த லிஸ்ட் எம்டியா இருக்கும். இப்போ அந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்தோம்னா அந்த எம்டி லிஸ்ட் மட்டும்தான் நமக்கு இங்கே காமிக்கும். இந்த எபோவ் கோடு கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் ஒன்லி த எலிமெண்ட்ஸ் அண்ட் ரீடைன்ஸ் த லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிச்சு, பட் லிஸ்ட் அப்படியே தான் வச்சுக்கும். அண்ட் ரீடைன்ஸ் த லிஸ்ட். When you try to print the list which is already cleared, an empty square brackets is displayed without any elements, which means the list is empty. இப்போ இந்த லிஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிஸ்டோட எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணா நமக்கு ஜஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் மட்டும்தான் வரும். இதோட மீனிங் என்னன்னா லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கு, லிஸ்ட்ல எந்த எலிமெண்ட்ஸுமே இல்ல, லிஸ்ட்ல எல்லா எலிமெண்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் காமிக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. இப்போ எம்டி லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்டை நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல லிஸ்ட்ல இந்த எலிமெண்ட்ஸை டெலிட் பண்றதுக்கு 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் டெலிட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்தது பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபைனலா கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஒன்னொன்னுக்கும் சின்டெக்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.